என்னால் இப்போ ரணில் விக்ரமசிங்கண்ட கொள்கைகள் வந்து பொருளாதார கொள்கை அவர் ஐஎம்எஃப் ப்ரோக்ராம் இந்த கட்டமைப்பான வித்தியாசங்கள் எடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த தனியார் கல்வி, தனியார் விளத்திட்டம், இதுதான் அவருடைய விளத்திட்டம். இப்போ இது வந்து ஐஎம்எஃப் ப்ரோக்ராம். இப்போ ஐஎம்எஃப்பில் தான் இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் செய்யாமல் உங்களுக்கு காசு கொடுக்குற இல்லை மாதிரி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். அப்போ அதே பொருளாதார திட்டம் தான் சஜித்தும் சொல்கிறது. அதே பொருளாதார திட்டம் தான் நாமல் எப்படியும் கடந்த காலத்தில் ராஜபக்ஷ ஆட்சி அதே தான் நடந்து கொண்டு வந்தது. அதே நேரத்தில் அதே கொள்கையில் தான் இப்போ அன்றுகுமாரும் சொல்லிக்கொண்டு வாருது. முன்னாள் ஜேவிபி சொன்ன கொள்கைகள் இப்போ இல்லை. அவங்கள் அதை நெடுகளும் இப்போ ஐஎம்எஃப் ப்ரோக்ராம் நெடுகளும் கொண்டு போக, தனியார் கல்வி கொள்கைகள் கொண்டு போக, இது மாதிரி இந்த இந்த வேலை திட்டம் தான் நாங்கள் கொண்டு போகிறோம். அதனால தான் நாங்கள் சொன்னது இந்த பலவிதமான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அதனாலும் 2 வேலை திட்டத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு போர் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நடக்கும் போது. ரணில் விக்ரமசிங்க, சயித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ச, அனுரகுமார திசாநாயக் ஆகிய எல்லோரும் ஒரே கொள்கையை பின்பற்றுவதாக தெரிவித்த மக்கள் போராட்ட முன்னணியின் பங்காளி கட்சியான முன்னிலை சோசலிச கட்சி ஜேவிபி தற்போது பழைய கொள்கைகளை பின்பற்றுவதில்லை எனவும் குற்றம் சாட்டியது. யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரட்னம் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தலில் முன்னிலை சோசலிச கட்சி, சோசலிச மக்கள் மன்றம், அறகலைய செயற்பாட்டாளர்கள் இணைந்து நுவான் போபகேவை ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இந்த ஊடக சந்திப்பு ஆர்கனைஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற அரசியல் நிலைமையை பற்றி ஒரு அளவுக்கு பேசுகிறதுக்கும், நாங்களும் சேர்ந்து முன்னிலை சோசலிச கட்சியும் சேர்ந்து மார்க்சிய லெனினிய புதிய ஜனநாயக கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் நபர்கள் சேர்ந்து நாங்கள் உருவாக்கின மக்கள் போராட்ட முன்னணி தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் இந்த மாதிரி நடைமுறைகள் எடுக்க போகிறோம். மற்றது நாங்கள் இந்த மாதிரி கொள்கைகள் மக்கள் மத்தியில் வச்சுருக்கிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் உண்டு, இன்னொரு ஜனாதிபதி தேர்தல் வந்திருக்கு. இனி இது வந்ததும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி கடந்த காலத்தில் கடந்த 2-3 மாதத்தில் அவர் பலவிதமான திட்டங்கள் எடுத்திருந்தார். இந்த 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்படியாவது கொண்டு போய் இந்த தேர்தலை இன்னொரு வருஷத்துக்கு நடத்தாமல் வைக்கிறதுக்கு. இனி இது பலவிதமான திட்டங்கள் எடுத்தும் அது சரி வராமல் கடைசியாக இந்த அரசியல் அமைப்பின்படி இந்த தேர்தல் இப்போ இந்த வருஷம் செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு இப்போ நடக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் இது ரணில் எதுக்காக இந்த தேர்தலை வைக்காமல் இருக்கிறது என்றால் அவருக்கு வெல்ல முடியாதுன்ற நிலைமை அவர் விளங்கி கொண்டிருந்தார். அது உண்டு. அதனால் இப்போ அதுக்கு பிற்பாடு பலவிதமான அரசியல் சம்பவங்கள் நடந்திருக்கு. பொதுஜன முன்னணி 2 பிரிஞ்சு ஒரு அளவுக்கு இப்போ ரணிலோடு சேர்ந்து இப்போ நாமல் ராஜபக்ஷம் ஒரு தேர்தல் வேட்பாளராக வெளியே வந்திருக்கிறவர். இனி இந்த தேர்தலில் ஒன்று பேசணும். என்னென்றால் இப்போ ரணில் எந்த மாதிரி கருத்து மக்கள் மத்தியில் வச்சு வாரதென்றால் அவர் இந்த ஒரு நிலையான நிலைமையை உருவாக்குனவர் என்ற இப்போ இருந்த அரசியல் நெருக்கடி மற்றும் பொருளாதார நெருக்கடி இருந்த நாட்டில் 2022ஆம் ஆண்டில் கடந்த 2 வருஷம் இவர் ஒரு பொருளாதாரத்தை ஒரு நிலையான நிலைமைக்கு கொண்டு வந்தவர் என்று சொல்கிறது. அப்போ இதில் இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தா அதை நாங்கள் சரியான முறையில் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரண மக்கள் மத்தியில் என்ன மாதிரி சுமையை, சாதாரண மக்கள் மீது என்ன மாதிரி சுமையை வச்சிருக்கிறதுன்ற பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. என்றால் இப்போ சாதாரண மக்களின்ற இப்போ நாங்கள் குடும்பங்கள் எடுத்து பார்த்தா 60 வீத குடும்பங்கள் 60 வீத குடும்பங்களோட உணவு வேலைகள் இப்போ கீழ்மட்டத்துக்கு போயிருக்கு. அதுதான் உண்மையான கருத்து. இது நாங்கள் சொல்கிற கருத்து இல்லை, இது பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட கருத்து. அதே நேரத்தில்
26.1 மக்கളുണ്ട് അതെന്നാൽ 26.1 മുഴു மக்களுണ്ട് 26.1 அவங்களுடைய நிலைமையும் வேற வேற மோசமாக போய்கொண்டு இருக்கு. அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட இன்னொரு காரணம் இப்போ 57 லட்சம் முழு மக்களுண்டு நாங்கள் ஒரு குடும்பம் எடுத்தால் 57 லட்ச குடும்பங்களின் ஒரு 37 லட்ச குடும்பங்கள் இந்த தன்னுடைய உணவு பிரச்சனைக்காக அவங்க பலவிதமான கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துருக்கிற நிலைமை. இதுதான் உண்மையான நிலைமை. இப்போ இது அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் வரி அப்படி வெட் அப்படி 18 விதத்துக்கு கூட்டினவங்க இதெல்லாம் சாதாரண மக்கள் மத்தியில் சாதாரண மக்கள் மீதாக நடந்த தாக்குதல். அப்போ இதுதான் IMF ப்ரோக்ராம்னு வந்தது. அப்போ IMF மற்றும் இந்தியாவிட சப்போர்ட் எடுத்து ரணில் விக்ரமசிங்க சாதாரண மக்கள் மத்தியில் இந்த அழிவு கொண்டு வந்து தான் அவர் இந்த பொருளாதாரத்தை ஒரு நிலையான நிலைமைக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்கிறவர். இனி இதை பற்றி நாங்கள் சரியான முறையில் இதை பற்றி விசாரிக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வந்தர்களுக்கு எந்த மாதிரி இவரோட கொள்கைகள் எந்த மாதிரி நடந்தது கடந்த 2023 ஆண்டு வரை 2023 ஆண்டில் இந்த வரி செலுத்தல் எடுத்து பார்த்தா அது ரூபாய் பில்லியன் 1026 அதென்றால் ஒரு ட்ரில்லியன் வரி செலுத்து. இதுதான் உண்மையான கருத்து. அதே நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்த அந்த வரி நிவாரணம் ரூபா பில்லியன் 948 இதுதான் உண்மையான கருத்து. அப்போ சாதாரண மக்கள் மத்தியில் இவ்வளவு தாக்குதல் நடக்கும் போது செல்வந்தர்களுக்கு இந்த மாதிரி நிவாரணம் வழங்கி கொண்டு தான் இந்த IMF ப்ரோக்ராம் ரணில் விக்ரமசிங்கவிட இந்த பொருளாதார நடவடிக்கை நடந்தது. இது ஒரு 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 வர்க்க ரீதியாக நடந்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் நாங்கள் இப்போ 18 வித வெட்டை நாங்கள் சாதாரண மக்கள் நாங்கள் எடுக்கிற எல்லா பொருள்களுக்கும் நாங்கள் இந்த வெட்டை கட்டியிருக்கிறோம். அதை எடுத்த செல்வந்தர்கள் ஒரு 600 ரூபா பில்லியன் இன்னமும் வெட்டை தான் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய இந்த வெட்டை கட்டில்லை. அதுதான் உண்மையான நிலைமை. அதனால் இந்த ரணில் விக்ரமசிங்க இப்போ தேர்தலுக்கு வந்திருக்கிறார். அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும், இந்த நிலையான நிலைமை இன்னமும் தூரத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற கருத்தை முன்வச்சிவர் தேர்தலுக்கு வந்திருந்தாலும் இதுதான் உண்மையாக நடந்திருக்கிற நிலைமை. அப்போ யார் மத்தியில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு? பெரும்பான்மையான மக்கள் மத்தியில், சாதாரண மக்கள் மத்தியில் இந்த மாதிரி தாக்குதல் நடந்து தான் இந்த போலியான நிலையான இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கு. அப்போ இதே நேரத்தில் இன்னொரு கருத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்க வேண்டும். அது இப்போ சஜித் பிரேமதாச இப்போ ரணிலுக்கு எதிராக தான் ஜனாதிபதியாக வாரதுண்டு தேர்தலில் பங்கு பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய ப்ரோக்ராம் இப்போ சஜித் பிரேமதாச மற்றும் அவருடைய ஹர்ஷத சில்வா மற்ற இரான் விக்ரமரத்ன கபீர் ஹசீம் இந்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய ப்ரோக்ராமும் இதுக்கு விட வித்தியாசம் இல்லை. அவங்களும் இதே IMF ப்ரோக்ராம் இதே பொருளாதார ப்ரோக்ராமை முன் வச்சு தான் அவங்களுடைய தேர்தல் நடந்து கொண்டு இருக்கு. அதனால் இதில் ஒரு விதமான வித்தியாசமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்போ இந்தியாவின் இந்த இந்தியாண்ட அதிகாரம் இலங்கையில் கடந்த காலத்தில் கடந்த 2-3 வருஷத்தில் மிகவும் வளர்ந்து கொண்டு வருது. இப்போ எங்களுக்கு தெரியும், வடக்கில் மீனவர்கள் முகம் கொடுத்துருக்கிற பிரச்சனைகள், அதில் இந்த மாதிரி இந்தியாவோட நடவடிக்கைகளை பற்றி எங்களுக்கு விளக்கம் இருக்குது. அப்போ அதே நேரத்தில் அதை பற்றி இந்தியாவோட இந்த தாக்குதலை பற்றி இவங்கள் எல்லோரும் இதை பற்றி ஒரு விதமான விமர்சனமே வைக்காமல் ரணில் விக்ரமசிங்கையோ சஜித் பிரேமதாச அனுரு திசானக யாரும் இதை பற்றி ஒரு விதமான விமர்சனம் இல்லாமல் அவங்க இதை ஏற்றுக்கொண்டு நடத்துகிற ஒரு நிலைமை உருவாயிருக்கு. இனி அதனால் இவங்கள் இப்போ ரணில் விக்ரமசிங்க கடந்த 2 வருஷத்தில் அவருடைய
நடவடிக்கை, பொருளாதார நடவடிக்கை, அதே பாதையில் போக இருக்கிற சஜித் பிரேமதாசவண்ட நடவடிக்கை, அதுக்கு பிற்பாடு அனுரு திசாநாயக் என்பிபி இவங்களும் இப்போ அதே IMF ப்ரோக்ராமில் நெடுகளும் போக அவங்க இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அவண்ட JVPயில் இருந்த கடந்த சோஷியலிச ப்ரோக்ராம் பற்றி அவங்க பேசுகிறது இல்லை. அவங்க இப்போ முதலாளித்துவ ப்ரோக்ராம் அவங்களும் ஒரு UNPயாக மாறுற மாதிரி தன்னுடைய கொள்கைகள் மக்கள் மத்தியில் வச்சு கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் பலவிதமான வேட்பாளர்கள் இருந்தாலும் இதில் 2 கொள்கைகள் தான் உண்மையாக இருக்குது. பலவிதமான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ 39 வேட்பாளர்கள், அதுலேயும் இப்போ பிரதான கட்சி கண்ட ஒரு 5-6 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ அது மத்தியில் பலவிதமான வேட்பாளர்கள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாக மற்றும் பொருளாதார ரீதியாக 2 கொள்கைகள் தான் இருக்குது. அதனால் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியின் அடிப்படையில் நாங்கள் ஒரு இடதுசாரிய ஒரு முற்போக்கான ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் மக்கள் மத்தியில் வச்சிருக்கிறோம், வேலை திட்டம் வச்சிருக்கிறோம். இனி அதனால் மக்களுக்கு நாங்கள் இதை பற்றி நாங்கள் எங்களுடைய கருத்துக்கள் அடுத்த 33 நாளில் நாங்கள் அது மக்கள் மத்தியில் வைக்க தயாராக இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுடைய வேலை திட்டத்தில் நாங்கள் சிறு காரணங்கள் சொல்ல வேண்டும். அது ஒன்று, நாங்கள் ஒரு புது அரசியலமைப்பு உருவாக்கணும், மக்கள் சார் அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கணும். அதில் இந்த தேர்தலில் நாங்கள் நுவன் போப்பகே எங்களுடைய வேட்பாளராக இந்த பிரதிநிதித்துவம் செய்யப்பட்டிருக்கு. அவர் இந்த மக்கள் போராட்ட முன்னணியில் வேட்பாளராக வெளியே வந்திருக்கிறார். அவர் இந்த ப்ரோக்ராம் தான் எடுத்துக்கொண்டு வெளியே வந்திருக்கிறவர். அவர் கடந்த காலத்தில் முக்கியமாக அறகலையில் மற்றும் மக்களின் பிரச்சனைகளில் சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு நெடுகளும் ஹியூமன் ரைட்ஸ் அந்த மாதிரி போராட்டங்களில் நெடுகளும் ஈடுபட்டவர். அவர் தான் இந்த மக்கள் போராட்ட முன்னணியின் வேட்பாளராக இந்த தேர்தலில் வந்திருக்கிறவர். மக்கள் வெல்ல வேண்டும் என்றால் நாங்கள் மக்கள் மத்தியில் வச்சிருக்கிற இந்த வேலை திட்டத்தை வெல்ல வேண்டும். நாங்கள் மக்கள் மத்தியில் வச்சிருக்கிற இந்த உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாரும் இப்போ 1978ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையுமே நாங்கள் இல்லாமாக்க வேண்டும்னு சொல்கிறோம். அது ஒரு ஜனநாயக எதிரான ஒரு முறையுமே. அதை நாங்கள் பிரேமதாச காலத்தில் JR ஜயவர்தன, பிரேமதாச, சந்திரிகா, ராஜபக்ச, மைத்ரிபால் எல்லாம் அந்த அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது. ரணில் விக்ரமசிங்க அந்த அனுபவங்கள் இருக்குது. அப்போ யாரும் இதை பற்றி பேசுகிறது இல்லை. தான் ஜனாதிபதியாக எல்லா பிரச்சனையும் தீர்வு காணுற மாதிரி தான் அவங்களே கருத்து இருக்குது. இனி அது எல்லாரும் இது தான் செஞ்சாங்க. கூட்டா முதல்லையும் இதுதான் சிங்கள மக்கள் மத்தியில் வச்சது. நான் ஒரு சிங்கள ஜனாதிபதி, நான் எல்லா பிரச்சனையும் தீர்வு காணுறேன்னு கடைசியாக சிங்கள மக்களையே வேற விரட்டி அடிக்க ஒரு நிலைமை உருவாயிட்டது. அதனால் இந்த மாதிரி கருத்துக்கள், மற்றது தேசிய பிரச்சனைக்கு ஒரு நீண்ட கால தீர்வு எல்லாரும் 13 காட்டி 13 இப்போ எவ்வளோ காலம் காட்டினாங்க. 1987ஆம் ஆண்டிலிருந்து 13 திருத்தலை பற்றி கதைக்கிறது. இந்தியாவும் தான் கதைக்கிறது. இந்தியாவும் ஒரு தேர்தல் கிட்ட வரும்போது ரணில் விக்ரமசிங் இல்லாவிட்டால் சஜித் பிரேமதாஸ் இல்லாவிட்டால் சுமந்திரம் இவங்களோடு 13 13+ எல்லாம் பேசுகிறது. இப்போ யாரும் இதை பற்றி ஒரு நீண்ட கால ப்ரோக்ராம் வச்சுருக்கிறாங்க. இப்போ ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்காக பலவிதமான சேவைகள் எல்லாம் செய்கிற ஒரு 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 ஜனாதிபதின்ற மாதிரி ஒரு கருத்தெல்லாம் கொண்டு வரும்போது 13க்கு என்ன செய்தவர்? 13 அவர் அதை பயன்படுத்துறதுக்காக நடவடிக்கை எடுத்தாரா? இல்லை. அப்போ இந்தியா அதுக்கான ஏதாவது அவங்களுடைய ஏதாவது ஒரு 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 ரணில் விக்ரமசிங்கையும் இல்லாவிட்டால் மற்ற அரசியல் தலைவர்களுக்கு அவங்க என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சாங்க? அப்படி ஒன்றும் நடக்கல. அதனால தான் இப்போ நாங்கள் மக்களை வெளில வைக்கிறது என்றால் இந்த 13க்கு அப்பால் போன ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் வெளியே வச்சிருக்கிறோம். சுவாட்சி பிரதேசங்கள், அதே நேரத்தில் சுவாட்சி அலகுகள், அதே நேரத்தில் இருசபை திட்டம், இதெல்லாம் நாங்கள் வெளியே வச்சிருக்கிறோம். இது ஒரு நீண்டகால தீர்வு. தமிழ் பிரச்சனை, தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியில் இருக்கிற
இந்த இன ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு நீண்டகால தீர்வு கொண்டு வர ஒரு பிரச்சனை. இது நாங்கள் ஒரு சோசியலிச ப்ரோக்ராமாக பார்க்கல. சோசியலிச ப்ரோக்ராம் இதுக்கு விட கருத்துக்கள் எங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் இந்த முறைமையிலே, இந்த முதலாளித்துவ முறைமை உள்ளேயே இந்த தமிழ் முஸ்லீம் மலையக மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த இன ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். இனி இதுகள் தான் மக்கள் மத்தியில் மக்கள் வெல்ல வேண்டுமென்றா இதுதான் வெல்ல வேண்டும்னு நாங்கள் நினைக்கிறோம். அறகலே நாங்கள் எடுத்தால் எப்படி என்றால், அறகலே ஒரு 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 நீண்டகால ப்ரோசஸ். அதில் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ கோட்டாபய விரட்டி அடித்த நேரத்துக்கு பிற்பாடு நடந்த சம்பவங்கள் இருக்குது. அதுக்கு பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க மக்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்குதல் நடத்தவர். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஒன்று உருவாயிட்டுது. அதனால் அறகலே இன்னமும் இயங்கி கொண்டு இருந்தாலும் அதில் இருந்த அந்த ஃபேஸ் வித்தியாசமாக இப்போ மாறி இருக்கு. அதுதான் உண்மையான கருத்து. அந்த இடைவெளியில் தான் இப்போ ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தவர் இந்த ராஜபக்ஷவோட சப்போர்ட்டோடு. ராஜபக்ஷ தான் அவருக்கு ஜனாதிபதியாக கொண்டு வர்றதுக்கான இந்த சப்போர்ட் கொடுத்தது. இனி நாங்கள் இப்போ மக்கள் போராட்ட முன்னணி மற்றும் முன்னிலை சோசியலிச கட்சி மற்றும் மார்க்சிய புதிய ஜனநாயக கட்சி மாதிரி இந்த கட்சிகள் நாங்கள் இந்த அரசியலில் கொண்டு வந்த நோக்கங்கள், அந்த நோக்கங்கள் வெளியே கொண்டு வர்றதுக்கான வேலை திட்டத்தை தான் நாங்கள் இந்த தேர்தலையும் கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த போராட்டத்திலேயும் வெளியே வந்தது 2022 ஜூலை 12 எல்லா கட்சிகளோட உறுப்பினர்களும் கொண்டு வந்து இந்த அறகலையில் சேர்ந்த தலைவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சது, ஒரு வேலை திட்டத்தை வச்சது. அந்த வேலை திட்டத்தில் இருந்த கருத்துக்கள் இந்த மக்கள் போராட்ட முன்னணியில் வேலை திட்டத்திலே உள்ளடக்கமாக எடுத்திருக்கு. அதால் தான் இந்த ஒரு பொது அரசியல் அமைப்பு கொண்டு வேண்டும். அந்த பொது அரசியல் அமைப்பில் இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாமக்க வேணும். அதே நேரத்தில் தேசிய பிரச்சனைக்கு ஒரு நீண்ட கால தீர்வை கொண்டு வரணும். அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த கருத்துக்கள், இந்த வரி முறைமையை மாற்ற வேண்டும். சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த பெருமையான வரி சுரண்டலை நிறுத்த வேண்டும். செல்வந்தர்கள் இருந்த இந்த வரியை அவங்க செலுத்தாத வரியை நாங்கள் திரும்ப எடுக்க வேணும். இந்த காரணங்கள் இந்த போராட்டத்தில் இந்த அறகலையில் வந்த மக்கள் மத்தியில் முன்னேற்ற காரணங்கள், நடவடிக்கைகள், இதுகள் இந்த மக்கள் போராட்ட முன்னணியில் வேலை திட்டத்தில் உள்ளடக்கமாக எடுத்திருக்கு. நாங்கள் யார் வெற்றது வெல்றதுன்ற பிரச்சனைக்கு விட மக்கள் எப்படி வெல்றதுன்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதனால் இந்த வேலை திட்டத்துக்கு விட ஒரு முற்போக்கான வேலை திட்டம் இருந்தால் மக்களுக்கு அதை எடுக்கலாம், அதுக்கு தன்னுடைய வாக்களிக்கலாம். அதனாலும் இந்த முற்போக்கான வேலை திட்டத்தை நாங்கள் நினைக்கிறோம். இதுதான் எப்படியாவது வெல்ல வேண்டிய வேலை திட்டம்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ ரணில் விக்ரமசிங்கண்ட கொள்கைகள் பொருளாதார கொள்கை, அவர் IMF ப்ரோக்ராம், இந்த கட்டமைப்பான வித்தியாசங்கள் எடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த தனியார் கல்வி, தனியார் வேலைத்திட்டம், இதுதான் அவருடைய வேலைத்திட்டம். இப்போ இது IMF ப்ரோக்ராம். இப்போ IMFல தான் இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் செய்யாமல் உங்களுக்கு காசு கொடுக்குற இல்லை மாதிரி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். அப்போ அதே பொருளாதார திட்டம் தான் சஜிதும் சொல்கிறது. அதே பொருளாதார திட்டம் தான் நாமல் எப்படியும் கடந்த காலத்தில் ராஜபக்ஷ ஆட்சி அதே தான் நடந்து கொண்டு வந்தது. அதே நேரத்தில் அதே கொள்கையில் தான் இப்போ அன்றுகுமாரும் சொல்லிக்கொண்டு வாரது. முன்னாள் JVP சொன்ன கொள்கைகள் இப்போ இல்லை. அதை நெடுகளும் இப்போ IMF ப்ரோக்ராம் நெடுகளும் கொண்டு போக, தனியார் கல்வி கொள்கைகள் கொண்டு போக, இது மாதிரி இந்த வேலை திட்டம் தான் நாங்கள் கொண்டு போகிறோம். அதனால தான் நாங்கள் சொன்னது இந்த பலவிதமான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அதனாலும் 2 வேலை திட்டத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு போர் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நடக்கும் போது.